ஸோ இன்னைக்கு கிளாஸ் 2ல நாம வந்து பார்க்க போகிறது வந்து ஹம்ப்னா என்னன்னா நீங்கள் வந்து இப்படி போடுவீங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்டர்ஸில் மெயினாக இருக்கும், டிசைன்ஸ்லாம் இருக்கும். நம்ம எங்கே வரும்னு சொல்லிட்டு ஃபர்தராக கிளாஸ் போக போக பார்ப்போம். ஸோ இது வந்து ஹம்ப் வந்து யூஸ்வலி எப்போ போடணும், எப்படி போடணும் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் வந்து ஹம்ப் போடும்போது அதுக்கு ஒரு பேஸ் லைன் இருந்தால் தான் போடணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கோம். லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன், டார்க் லைன் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ எப்பயுமே வந்து ஹம்பை ஒரு பேஸ் இருந்து அதில் தான் போடுவோம். சில இடத்துல மட்டும் எக்ஸப்ஷன். அது வந்து நம்ம போகும்போது எந்த இடத்துல எக்ஸப்ஷன்லாம் ஒரு பேஸ் இல்லாமல் டைரெக்டாக லைன் ஹம்ப் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹம்ப் எப்படி போடணும், ஹம்ப் எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறது. ஹம்ப் வந்து யூஸ்வலி ஒரே சைஸில் இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, ஒரு பேஸில் வந்து நம்ம ஹம்ப் போடும்போது இப்போ நமக்கு வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி போகலாம். இல்லை போக 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 பெருசாகவோ போக 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 சின்னதாகவோ ஆகிட்டே போகலாம். அது வந்து நமக்கு ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படி வரும். இப்போ வந்து நமக்கு ஒரே சைஸில் எனக்கு ஹம்ப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த மெஹந்தியில் இந்த கோனில் வந்து எட்ஜில் கொஞ்சோண்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் இப்படி ஒரு லைன் போடணும். இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன். ஓகேவா. இந்த ரெஃபரன்ஸ் லைன் நம்ம எப்படி போடணும்னா, நம்ம டபுள் லைன் மெத்தட் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் போடணும். ஆல்ரெடி ஒரு லைன் போட்டு அதை பார்த்துட்டே இந்த லைன் போடணும். போட்டுட்டு எனக்கு ஹம்ப் ஒரே சைஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஹம்ப் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹம்ப் ஒரே சைஸில் வரும். ஓகேவா. இதுலேயும் வந்து நீங்கள் இப்படி அகலம் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் போடாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஹம்ப் போடணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஹம்ப். இன்னொன்று வந்து இன்னொரு ஹம்ப் போடணும், எனக்கு டபுள் ஹம்ப் போடணும் அப்படின்னா அதுக்கு கீழே அதே மாதிரியே நீங்கள் இப்படி வந்து அழுத்தவே கூடாது. இந்த இதை அழுத்தாமல் ஜஸ்ட்டு ஆல்ரெடி இந்த லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இன்னொரு சும்மா சின்ன ஒரு லைட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே இப்படி போகும்போது அந்த செகண்ட் ஹம்பும் வந்து உங்களுக்கு சின்னது பெருசாக போகாமல் சேம் சைஸில் வரும். இப்படி தான் ஹம்ப் போடணும். போட போட சின்னதாகவோ போட போட வந்து பெருசாவோ இப்படிலாம் வந்து ஹம்ப் நாம் போடக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹம்ப் எப்படி போடணும் போடக்கூடாதுன்ற நம்ம டே 2ஓட லெசன். ஓகேவா. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக மெஹந்தி கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.